யானையை பார்த்து நான் போஸ்ட்மேன், நான் வந்து லெட்டர் கொடுக்க வரேன், இதான் மரப்பாலத்துக்கு இன்டர்வியூ இருக்குது, இந்த லெட்டர் நான் கொடுக்க வரணும், என்னை பிடிச்சிட்டு இன்டர்வியூ நின்றுரும். அதனால நான் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே நீங்கள் பின்னால் வந்து என்னை பிடிச்சிக்கோ, அது வரைக்கும் என்னை நீ டச் பண்ணக்கூடாது. யானை என்ன பண்ணிச்சு, யானை மேலே ஏறி போயிடுச்சு. நான் என் பாட்டுக்கு இங்கே வெளியில் பிடிச்சேன். லெட்டர் எல்லாம் அந்த வடகு தோட்டத்துல எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல வந்து யானை நிற்கிறது எனக்கு தெரியல. 3 யானை நிற்குது. 3 யானையா? 3 யானை, ஒரு 2 பெருசு, ஒரு குட்டி. அந்த குட்டிக்கு இதை பிடிக்க வரானோ என்னமோன்னு சொல்லிட்டு அந்த யானை ஒன்று என்ன பண்ணிருச்சு, அந்த தோலைக்குலேருந்து இறங்கிருச்சு. இறங்கி வந்த உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பணம் இப்படியே வந்தேன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வேலி போட்டிருந்தாங்க, அந்த வேலியை தாண்டி இந்த மரத்துக்கு பின்னால நான் இப்படி நின்றுட்டேன். ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி ஒளிஞ்சு விட்டோன்னு யானைக்கு தெரியல, அதனுடைய தும்பிக்கை வந்து இப்படி கொண்டு வந்து நீட்டுது. என் மூஞ்சி நிற்கிது அந்த துதிக்கை, ஆனால் அதுக்கு கண்ணுக்கு தெரியல. ஒரு 30 செகண்ட் அதை பார்த்த உடனே சைலண்டா இருக்கு. டிராபிக், அங்கே டிராபிக் ஜாம், இங்கேயும் டிராபிக் ஜாம். டிராபிக் ஆகி எத்தனை மணி நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள்ள மதியம். சைலண்டா இருக்குன்னு எட்டி பார்த்தோன்னே யானை அங்க நிக்குது, அந்த அவர் நிக்கிற இடத்துல நிக்குது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், யானைக்கு இங்கிருந்து வந்து யானையை பார்த்து நான் போஸ்ட்மேன், நான் வந்து லெட்டர் கொடுக்க வரேன், இதான் மரப்பாலத்துக்கு இன்டர்வியூ இருக்குது, இந்த லெட்டர் நான் கொடுக்க வரணும், நீ என்னை பிடிச்சிட்டு இன்டர்வியூ நின்றுரும். அதனால நான் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே நீங்க பின்னால வந்து என்னை பிடிச்சிக்கோ, அது வரைக்கும் என்னை நீ டச் பண்ணக்கூடாது. யானை என்ன பண்ணிச்சு, யானை மேலே ஏறி போயிடுச்சு. நான் என் பாட்டுக்கு இந்த வெளியில் பிடிச்சேன். யானை புரிஞ்சுக்கிச்சோ புரியலையோ அது நமக்கு கொஸ்டின் கிடையாது, ஆனால் சொல்றதே சொல்லியாச்சு. எங்கேயா வந்திருக்கோம் நம்ம இப்போ இது வந்து குறும்பாடிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜோட என்னுடைய டெலிவரி ஏரியா முடியுது. இங்கே வந்து நான் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கு மணி ஆர்டர் அது இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே நான் இங்கே பக்கத்தில் நின்று பஸ்ஸில் ஏறி இங்கிருந்து நான் குன்னூர் வந்துடுவேன். இங்கெல்லாம் தான் வந்து லெட்டர் கொடுக்க வரீங்களா? லெட்டர் கொடுக்க வருவேன் இவங்களுக்கு. அந்த மணியண்ணே, உங்களுக்கு இவர் வந்துட்டு போகிறது எவ்வளோ உதவியாக இருந்துச்சு? என்ன மாதிரி உதவியெல்லாம் பண்ணுவாப்ல? வருவார், போஸ்ட்டு வந்தால் கொடுப்பாரு. அப்புறம் ஏதோ தோழின்னா அங்கே நாங்கள் போவோம், போஸ்ட் ஆச்சு நாங்கள் வந்து நம்மளை உங்களுக்காக தான் வந்து காடு மலை எல்லாம் தாண்டி வராப்புல. நாங்கள் இப்போ அவர்கிட்ட வந்தோம், அந்த வழியில வந்தோம். ஒரு நாளுக்கு டங்கு வந்துருச்சு. அவரு தினமும் வந்திருக்கு, அவர் தினமும் வராப்புலையாமே. இங்கே என்ன மணி ஆர்டர்லாம் வேற கொடுப்பாப்லையா? மணியார் வந்து கொண்டு கொடுப்போம். உங்களுக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சது வந்து நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப வேண்டியப்பட்ட அவர். அப்படியா? ஏன் வச்சு போங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. ஒரு வார்த்தை பேசினாலும் திருவாசமாக பேசிட்டாப்புல. குடும்பத்தில் ஒரு ஆள். அவரே அப்படிதான் சொல்கிறாங்க. உங்கள் இதில் நம்ம இணையில இருந்த மாதிரி. ஓ, உங்கள் இடத்துல இருந்த மாதிரியா? சரி வாங்க, இப்படி கீழே போகலாங்களா? கீழே எங்கே போகுது? ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள். கீழே போனால் அப்படி மேலே வந்துடலாமா? போயிடலாம், நம்ம வந்த வழிக்கு போயிடலாம். 40,000 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு அது பத்தல இது பத்தல, எனக்கு அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய புகார்களோட இருக்க இடத்துல 25 வயசுல ரிட்டையர்ட் ஆகும் 16,500 ரூபா சம்பளம். ஆனா மன நிறைவோட இருக்கேன்.